வாங்க சார். அல்மா டோல்மா உள்ள பாருமா. ஹலோ சார், வாங்க. ஹலோ ஆஃபர் சார். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தீபாவளி அப்படின்னாலே எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நினைக்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து ஆடைகள் தான். அதுவும் பசங்க அப்படின்னு சொல்ல போனா இந்த வருஷம் என்ன புதுசா ட்ரெண்டிங்கா வந்திருக்கு அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா தேடி பார்ப்பாங்க. அந்த வகையில மென்ஸுக்கு தீபாவளி புதுசா என்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத தேடி பார்க்கறதுக்காக நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு துணிக்கடையில் இருக்கோம். ப்ரோ, இப்போ வந்து இந்த வருஷம் வந்து தீபாவளிக்கு மென்ஸ் கலெக்ஷன் என்னென்ன புதுசாக ட்ரெண்டியாக வந்திருக்கு? புதுசாக வந்து நம்மகிட்ட வந்து ஸ்டைப்ஸ் வந்திருக்கு ப்ரோ. ஒரு ட்ரெண்டிங்காக போய்ட்டு வந்து ஸ்டைப்ஸ் தான். இப்போ பசங்க வந்து பேக்கி பேண்ட்டுக்கு, இந்த வந்து போலோ ஃபிட்டுக்கு, அதுக்கெல்லாம் போடுறது இந்த மாதிரி தான் போடுவாங்க பசங்க. இந்த செக்ஸு, இந்த பிரிண்டடு, அதுதான் நம்மகிட்ட ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த வருஷம். போன வருஷம் வந்து டிஃப்ரெண்ட்டாக போயிடுச்சு, இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. நம்ம வந்து பேக்கி பேண்ட் தான் டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்கு இப்போதைக்கு. இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேண்ட்டு தான் நம்மகிட்ட டிஃப்ரெண்ட்டாக போகுது. இதுலேயே பேக்கி பேண்ட் என்ன? பேக்கி பேண்ட்னா 6 ஃபைட் வரும், 8 ஃபைட் வரும். இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து 6 ஃபைட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. நம்ம டிஃப்ரெண்டாக கலர்ஸ். இதே போலோ ஃபிட் கூட இருக்குது நம்மகிட்ட. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார்கோ வந்திருக்கு நம்மகிட்ட. மெட்டீரியல் வந்து ஹெவியாக இருக்கும். இது நம்மகிட்ட கொண்டு போங்க, வாஷ் பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா கூட ரீப்ரிண்ட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. சரி பார்த்தீங்களா, கலர்ஸ் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது நம்மகிட்ட. எல்லாமே ஸ்டாக் வந்துகிட்டே இருக்குது நம்மகிட்ட. இந்த வருஷம் வந்தது எல்லாமே மெட்டீரியல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்மகிட்ட வந்து குர்கா பேண்ட் இருக்குது. குர்கா பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது இப்போ ட்ரெண்டிங்காக தான். நம்மகிட்ட குர்கா பேண்ட் எல்லா கலர்ஸும் இருக்குது. இந்த வருஷம் நிறைய கலர்ஸும் வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்சிங் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா, இதுலேயே வந்து பிளாக் இருக்குது, ஆஷ் இருக்குது, கிரே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆமாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். என்ன கலர் பேண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். எல்லா கலர்ஸுக்கு நம்மகிட்ட இருக்குது. இந்த பார்த்தீங்களா, இதுக்கு மேட்சிங் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. என்ன மாதிரியான ஷர்ட் போட்டால் நல்லா இருக்குமே. பிளாக் போடலாம், இந்த மாதிரி பிளாக் போடலாம். குவாலிட்டி நல்லா இருக்கும். நம்மகிட்ட குவாலிட்டி தான் மெயின். என்ன மாதிரி கிளாத்னா ரயான் மெட்டீரியல் வரும். ரயான் மெட்டீரியல் இருக்கு நம்மகிட்ட. 2 கிளாத் இருக்கு. ரயான் இருக்கு, காட்டன் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங் பண்ணி கொடுத்துடலாம் ஷர்ட் எல்லாமே. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து போலோ ஃபிட்னு வந்திருக்கு. இது போலோ ஃபிட் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸும் பண்ணிடலாம். இதுலேயும் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு. இப்போ கலர்ஸ் நீங்கள் ஒரு கலர் வந்து யோசிச்சு வரீங்க, இல்லை ஜி இதுதான் வேணும்னாக்கா ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களை பொறுத்தவரை கஸ்டமர் தான் மெயின். ஓகேங்களா, எல்லா கலர்ஸ் இருக்கு அவைலபிள் இருக்கு. போலோ ஃபிட் இருக்கு, குர்கா பேண்ட். போலோ ஃபிட்னு அது இந்த மாதிரி வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். இதுதான் போலோ ஃபிட்னுவாங்க. அதே மாதிரி போலோ ஃபிட் இருக்கு. நார்மல் பேண்ட் கூட இருக்கு நம்மகிட்ட. ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, அது கூட இருக்கு நம்மகிட்ட. அதே மாதிரி போலோ ஃபிட்டுக்கு வந்து செக்ஸ் போடுவாங்க பசங்க. ஒரு சில பேர் செக்ஸ் போடுவாங்க, ஒரு சில பிளெயின் போடுவாங்க. மேக்ஸிமம் வந்து போலோ ஃபிட்டுக்கு வந்து பிளெயின் தான் போடுவாங்க. அது பிளெயின் கூட நம்மகிட்ட இருக்கு. அந்த பிளெயின் எப்படி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ. ஓகே. அடுத்ததான் வந்து டிஷர்ட் எல்லாம் வந்து என்ன புதுசாக வந்து இருக்கு? ஏற்கனவே வந்து ஒரே மாதிரியே இருக்குமே, அந்த மாதிரி இருக்கா இல்லை புதுசாக? இந்த வருஷம் வந்து தீபாவளிக்கு வந்து புதுசாக ட்ரெண்டிங்காக வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா காட்ராய் வருது. காட்ராய் மெட்டீரியல் வந்து ஜிப் வச்சு வந்திருக்கு. இப்போ இந்த வருஷம் வந்திருக்கு ஜிப்பு தான். இது வந்திருக்கு. அடுத்தது வந்து இந்த மாதிரி வருது. இது வந்து காட்டன். இது காட்டன்லேயே வந்து பாக்கெட் வச்சு வருது. இதுவும் நல்லாயிருக்கும் மெட்டீரியல். இதுவும் காட்டன் மெட்டீரியல் தான். இதுவும் கிளாத்தும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கு. இதுவும் டிஃப்ரெண்டான கிளாத் தான். இது வந்து ஆஃப் கை மாதிரி வருது. இதுவும் கிளாத் வந்து ரயான் மெட்டீரியல் மாதிரி வரும். நல்லாயிருக்கும். இது வந்திருக்கு. அது இந்த இதே மாதிரி பிரிண்டடில் காலை வச்சு வந்திருக்கு. பாய்ஸ் வந்து ரொம்ப விரும்பி போடுவாங்க பிரிண்டட்லேயே. இது ஒன்று வந்திருக்கு. இது ஒன்று வந்திருக்கு. இது வந்து காட்டில் ஹெவி. இது நம்ம சிவகார்த்திகை போட்டுருவோம் பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல். இதுலேயே வந்து நல்லாயிருக்கும் மெட்டீரியல். இதுக்கு பேர் என்னது? இது காட்டன், பியூர் காட்டன். இது ஓகே. சிவகார்த்திகேயன் அந்த ஏர்போர்ட்ல இருந்து வெளியே ஒரு ஸ்டில் அது போட்டு வரல, அந்த மெட்டீரியல் தான் அது. இது நல்லா காட்டன் தான், பியூர் காட்டன் தான் அது. இதெல்லாம் என்ன பிரைஸ் இருக்கு? இதெல்லாம் ரேட் கம்மி தான். 400, 390, 290 அந்த மாதிரி தான். மட்டும் ரேட் கம்மி தான் நம்மகிட்ட. ஸோ ஐகானிக்காக இந்த வருஷம் வந்து பசங்களுக்கு ட்ரெண்டிங் அப்படின்னா என்ன? இந்த வருஷம் வந்திருக்குனாங்க பிரிண்டட்ல வந்திருக்கு.
பசங்களுக்கு இரும்பி போடுவாங்க. இப்போ இந்த மாதிரி பிரிண்டடில் என்ன பிராண்டு, என்ன மெட்டீரியல் இருக்கு? இது காட்டன் தான். இதுவும் காட்டன்லேயே வந்து பிரிண்டட். இது பிரிண்டட்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. எல்லாமே ஏகப்பட்ட கலர்ஸ் தான் நம்மக்கிட்ட. இந்த பிங்க்கு போடுவாங்க, பிங்க் இருக்குது, பிளாக் இருக்குது, நேவி ப்ளூ இருக்குது, எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, இந்த ஷர்ட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல? காட்டன் தான். காட்டன்லேயே வந்து இது என்ன சொல்லுவாங்க, ரயான் மெட்டீரியல்னுவாங்க. அந்த மெட்டீரியல் தான் நம்மக்கிட்ட. இப்போ பசங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு உள்ள வந்தவங்க ஒரு டவுட் இருக்கும், என்ன மாதிரி ஷர்ட்டுக்கு என்ன மாதிரியான கலர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு ஏதாவது சஜஷன்ஸ்? கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்கு ரெட்டு நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி கலர் கூட நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து நல்லாயிருக்கும் கலர்ஸ். இதுலேயும் அதாவது கான்ட்ராஸ்டான கலர்ஸ் சூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்களா? ஆமாம், கான்ட்ராஸ்டாக கலர்ஸ் போட்டால் தான் லுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பசங்க லுக்காக போட்டால் தான் பொண்ணுங்க நல்லா பார்க்குங்க. அது மாதிரியே இந்த மாதிரி தான் பசங்க போடுறது. அதே மாதிரி இந்த மாதிரி கூட போடலாம். இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நல்லாயிருக்கும் மேட்சிங்காக. இந்த மாதிரி போடுவாங்க பசங்க மேட்சிங். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபார்மலாக இருக்குது, கொஞ்சம் கேஷுவலாக ட்ரெண்டினா இப்போ வந்து ஜீன்ஸ் போடுவாங்க பசங்க. இப்போ பாம் ஃபிட்னு ஒன்று வந்திருக்கு புதுசாக ஒன்று, அதில் தான் போடுவாங்க. பாம் ஃபிட்ன்றது தான் போடுவாங்க. பாம் ஃபிட்னா அது இந்த மாதிரி வரும். அது பார்த்தீங்களா, பாம் ஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸு, பிரிண்டடு, பிளெயின் அந்த மாதிரி போடுவாங்க பசங்க. போலோ ஃபிட்னு ஒன்று இருக்குது, பாம் ஃபிட்னு ஒன்று இருக்குது. இப்போ ஆக்சுவலி இதான் பாம் ஃபிட்டு. பாம் ஃபிட்டில் வந்து இந்த மாதிரி போடுவாங்க பசங்க. அது சொன்னீங்களா, பாம் ஃபிட்டுக்கும் நார்மலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? பாம் ஃபிட்டுக்கு வந்து நடுவில் கோடு வராது. இது வந்து பிரெத்தாக இருக்கும். இது பென்சில் பிட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கோடு வரும். இது ஒரு பார்த்தீங்களா, இதுதான் பென்சில் பிட்டுக்கும் பாம் ஃபிட்டுக்கும் வித்தியாசம்.